இப்பொழுது 30% பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சிக்கும் மினிஸ்டருக்கும் முதலமைச்சருக்கும் என்று போகணும். அதை KN நேரு வாங்கிக்கிட்டாராம் துறை அமைச்சர் என்று. ஆனால் மெட்ராஸுக்கு நான் தான் சார் மன்னர், அதுவும் வட சென்னையில் இருக்கு என்னுடைய ஏரியா, இதில் எனக்கு கொடுக்காம அந்த கம்பெனி எப்படி வந்துடுவான், நான் தொழிலாளிகளை வர விட மாட்டேன் என்று வட சென்னையின் முக்கிய பிரமுகர். ஸோ இப்போ நேருவை பார்த்து என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு நம்ம முதலமைச்சர் கேட்க, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, இது சரியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, மெட்ராஸின் மன்னர் தான் இதை பண்ணிட்டார், அவர்கிட்டயே சொல்லிடுங்கன்னா அவர் போய் பார்த்தார். அவர் யார் கேள்வி கேட்டால் இலாம்பாக்கம் முழுக்க பிரைவேட் கான்ட்ராக்ட் தான். ஸோ இவர்கள் இது எதையுமே இடதுசாரிகள் உட்பட அதிமுக எல்லா கட்சியும் இதில் அரசியல் தான் செய்கிறது. அடிப்படையில் உள்ள பிரச்சனை பார்ட்டி ஃபண்டை ஒரு அமைச்சரும் தலைமை குடும்பமும் வாங்கிடுச்சு, என்னுடைய ஏரியாவில் எனக்கு வரல அப்படின்னு ஆரம்பித்தது இன்னைக்கு இவ்வளவு பெரிய சிக்கலில் கொண்டு போயிருக்கு. நேருவாக இருக்கட்டும், திரு சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஸ்டாலின் எல்லாமே தெலுங்கர்கள் தான், தாய்மொழி தெலுங்கை கொண்டவர்கள் தான். இவர் ஸ்டாலின் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே வந்து சொல்றாங்க. அப்படியா? தெலுங்கர்கள்ங்கிறத விட கான்ட்ராக்ட் இதை உடனடியாக செய்யலைன்னா இந்த விஷயத்தில், அதுவும் இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் ஒரு பக்கம் அடிமட்டத்திலும் கீழ்மட்டத்திலும் கீழே இருக்கிறவர்கள், இன்னொரு பக்கத்தில் அங்கே நாரிக்கிட்டு இருக்கு. இந்த மழையெல்லாம் இந்த 2 நாளாக மழை கிளைமேட்டில் அது இந்த நாற்றம் எடுத்து வியாதிகள் வந்தால் குழந்தைகளுக்கு பேதி கீதின்னு. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ 13 நாட்களை நோக்கி தூய்மை பணியாளர்களுடைய போராட்டம் வந்து போயிட்டு இருக்கு. இந்த டெண்டர் கொடுத்த அந்த ஒரு நிறுவனம், அவங்க வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனம், அவங்களுக்கு தான் இந்த டெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க. இதில் KN நேரு அமைச்சர் நேரடியாக வந்து பணியாளர்கள்ட்ட பேசலை அப்படிங்கிறது ஒரு குறையாக இருக்குது. இன்னொரு பக்கம் சேகர் பாபு மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்காரு. சேகர் பாபுக்கும் இதில் வந்து தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம் வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சில கருத்துக்கள் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பின்னணியில் நடந்துக்கிட்டு இருக்கு சார்? சேகர் பாபு மாத்திரம் சொல்லிட்டீங்க, அவங்க இருக்கிறது ரிப்பன் பில்டிங்கில் மெட்ராஸ் கார்பரேஷன். மேயரும் போய் ஒழுங்காக பார்க்கல. மேயர் தான் பேச்சுவார்த்தையை நடத்தினதா சொன்னாங்க. திமுக ஐடி விங்கு அவங்கள போராட்டம் பண்ணுறவங்கள பற்றி எதிராக பரப்பிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக மெட்ராஸை 15 மண்டலமாக போட்டு 12-13 மண்டலங்கள் ஏற்கனவே தனியார் மயத்திற்கு 2020 வேலுமணி காலத்திலேயே கொடுக்கப்பட்டது. சரியா? மீதி 2 நார்த் மெட்ராஸில் கொடுக்காமல் இருந்துச்சு. அதுக்கு இப்போ டெண்டர் போட்டு ராம்கி என்ற நிறுவனத்துக்கு கொடுத்துருக்காங்க. அவர்கள் பொலிட்டிக்கலி சாவி கான்ட்ராக்டர்ஸ், ஏற்கனவே கடலூரில் இது போன்ற விஷயத்தில் திடக்கலவு விஷயத்தில் பண்ணியிருக்காங்க. அங்கே சரியாக பண்ணலைன்னு கம்ப்ளைண்ட்ஸும் இருக்குது. அதாவது இதில் என்ன பண்ணாலுமே இந்த மாதிரி விஷயங்களில் பிரச்சனைகள் உண்டு. பார்த்தீங்கன்னா 2 நாள் முன்னாடி பாலாறில் தண்ணி கலக்கிறது, ஆம்பூரில், வேலூரில், வாணியம்பாடியிலெல்லாம் உங்களுக்கு இது ராணிப்பேட்டில் இங்கெல்லாம் கலக்கிற தண்ணியை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. இன்னொன்று, ஏன் தடுப்பணை கட்டலை, இது தடுப்பணை கட்டினா மணல் எடுக்க முடியாது துரைமுருகனாலான்னு சொல்லிலாம் ஹைகோர்ட்டில் நேற்று இது போயிட்டுருக்கு. அங்கேயும் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயும் ETPன்னு சொல்லி எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுன்னு போட்டு க்ளீன் பண்ணி அனுப்பிச்சா ஒன்றும் ஆகாது. இப்போ அதே மாதிரி இந்த குப்பைகளில் பிரித்து இந்த குப்பை அழுகும் குப்பை, அழுகாத குப்பை அப்படிலாம் பிரித்து எடுத்து பண்ணணுன்னு இருக்கு சார். பெரும்பாலான நாடுகளில் கான்ட்ராக்டு குப்பையை அள்ளுறதுக்கு காசு கொடுக்குறாங்க. நீங்கள் சிங்கப்பூரில் இங்கே என்னடான்னா அதுலேருந்து அவங்க பிளாஸ்டிக்கெல்லாம் எடுத்து சம்பாதிக்க முடியும்னு அவங்க கொடுக்கணும்லாம் இவங்க டெண்டர்லாம் போட்டாங்க. ஸோ பிரச்சனை என்னென்னா, இந்த முறை டெண்டர் இது ஊரகத்துறையில் வருது. நீங்கள் சொன்ன மாதிரி திருச்சியின் மன்னர் KN நேரு நடத்துறது. மன்னர் திருச்சி மன்னர். ஸோ அவர் என்ன அன்பில் மகேஷ் இல்லை, ஓகே, அந்த துறை அவர் தானே வச்சுருக்கார். திருச்சியே 3 பிரித்து இப்போ தான் ஒரு மாவட்டத்தை 3 பிரிச்சுட்டாங்கல்ல, கிழக்கு வடக்கு ஏதோ ஒரு பேர். ஸோ இவரை பெரம்பலூர், லால்குடி அந்த பெல்ட்டுன்னு வச்சு திருச்சி டவுனை அன்பில் மகேஷுக்கு கொடுத்துருக்காங்க. அது ஆனால் உங்களுக்கு 7 மண்டலமாக பிரிச்சிருக்க, 8 மண்டலம் 7 பிரித்தாங்க, அப்புறம் 8 ஆக்கியிருக்காங்க. அது 8ல் அவரும் ஒரு குறுநில மன்னராக அவருக்கு கொடுத்துட்டாங்க எக்ஸ்ட்ரா இது. ஸோ அவர் ஒரு 35 தொகுதியை பார்த்துக்கணும், அதுக்கு ஃபினான்சிங் பண்ண வேண்டியது அவருடைய துறைன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ KN நேரு இந்த கான்ட்ராக்டில் எந்த கான்ட்ராக்ட் எடுத்தாலும் போன ஆட்சியில் 15-20% இருந்து தான் இப்பொழுது 30% பார்ட்டி ஃபண்ட் என்று கட்சிக்கும் மினிஸ்டருக்கும் முதலமைச்சருக்கும் என்று போகணும். அதை KN நேரு வாங்கிக்கிட்டாராம் துறை அமைச்சர் என்று. ஆனால்
மெட்ராஸுக்கு நான் தான் சார் மன்னர், அதுவும் வட சென்னையில் இருக்குது என்னுடைய ஏரியா, இதில் எனக்கு கொடுக்காம அந்த கம்பெனி எப்படி வந்துடுவான், நான் தொழிலாளிகளை வர விட மாட்டேன் என்று வட சென்னையின் முக்கிய பிரமுகர் அவர் தூண்டி விட தான் இது ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ நேருவை போய் நீங்கள் பார்க்கலையான்னு கேட்டால் இல்லை அது அவர் பார்த்துப்பான்னு இருக்காரு. ஆனால் 2 நாள் இது பண்ணி அதுக்குள்ளே கம்பெனிக்காரன் வந்து சரண்டர் ஆகிடுவான்னு எதிர்பார்த்தாங்க. கம்பெனிக்காரன் வர்றதுக்கு முன்னாடி மீடியாக்கள் ஊடகங்கள் வந்து இது லைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பல மாவோயிஸ்ட் இயக்கங்கள் வந்துடுச்சு. இப்போ பிரச்சனை என்னென்னா இதுதான் முதல் தடவை கொடுக்கல, 2020 நடந்துட்டுருக்கு. ஆனால் ஏற்கனவே அவங்க ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சம்பளம் கணக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா, பிடித்தம் போக 20,000 ரூபாய்க்கு மேலே கையெடுக்கிறாங்க. இப்போ இவங்க அந்த ராம்கேக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற சம்பளம் பார்த்தா 32,000, அதில் அவங்க லாபம் இதெல்லாம் கணக்கு போட்டால் இவங்க கையில் 12,000 13,000, அப்போ இவங்க கையிலேருந்து 10,000 குறைச்சிக்கிட்டு போக வேண்டிய மாதிரி இருக்கும். ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்குது. இன்னொன்று தனியார்னு போயிட்டா இங்கே 8 மணி நேரம் வேலை செய்யணும்னா அங்கே 15 மணி நேரம் வேலை செய்யணும். இங்கே 4 தெரு க்ளீன் பண்ணுறவங்க 7-8 தெரு பண்ண வேண்டியிருக்கு. இருக்கிறதுல நீங்கள் அவங்க ஒரு சர்வே எடுத்து நேற்றுக்கு டிடி நெக்ஸ்ட்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா 30லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு 37%, 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க இன்னொரு 40%. ஸோ இப்படி இருக்கிறவர்கள் தன்னுடைய எதிர்காலம் அடுத்த 20-30 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறப்ப அவங்க அந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இப்போ அதன் பிறகாக பல மாவோயிஸ்ட் இயக்கம் சப்போர்ட்டு வர்ற இன்றைக்கி எல்லாரும் வந்துட்டாங்க. ஸோ இப்போ நேருவை பார்த்து என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்கன்னு நம்ம முதலமைச்சர் கேட்க, ஐயா எனக்கு எதுவுமே தெரியாது, இது சரியாக ஸ்மூத்தாக போயிட்டு இருந்தது, மெட்ராஸின் மன்னர் தான் இதை பண்ணிட்டார், அவர்கிட்டயே சொல்லிடுங்கன்னா அவர் போய் பார்த்தார். அவர் யார் கேள்வி கேட்டால் நீ எந்த மீடியா, நான் பத்திரிகைக்காரனுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியும் அந்த அவங்களாம் 2 நாளில் எழுந்து போயிடுவாங்க. இப்படியெல்லாம் பேசி இன்னும் தூண்டி விட்டு இன்னைக்கு பிரச்சனை. கேட்டாலும் இதே பதில் தானா? சிஎம் கேட்டாலும் இந்த மாதிரி இல்லை, சிஎம் கிட்ட பேசிட்டு இருக்கோம், சரி பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. சிஎம் இது குறித்து கேட்குறாரு, இந்த கமிஷன் ரிலேட்டபிளான விஷயங்கள் குறித்து கேட்குறாருன்னா அதுக்கு சேகர் பாபுவினுடைய ரியாக்ஷன் எந்த மாதிரி சார் இருக்கும்? சார் அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க சக்கரவர்த்தியாக ஒரு குடும்பம், அந்த பெருமன்னர் ஒரு பரம்பரை, அவங்க தான் கோபாலபுரம் கோமான்கள்னு வச்சுக்கோங்க. பட் அவங்க மூஞ்சிக்காக ஓட்டு வரதில்லை. இப்போ ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ அதிமுகன்னு சொன்னால் நிற்கிற 234 தொகுதியில் போடுபவர்கள் எம்ஜிஆருக்காக ஜெயலலிதாக்கன்னு போடுவோம். இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்தந்த ஊரில் எந்த ஜாதி பெரிய ஜாதியோ அந்த ஜாதியைச் சேர்ந்தவரை மாவட்ட செயலாளர், அந்த மன்னர் அவரை குறுநில மன்னராக உருவாக்கிடுவாங்க. ஸோ அந்த குறுநில மன்னர் கொங்கு பெல்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதிமுகலேருந்து வந்து இன்னைக்கு ஜாமீனில் இருக்கிற செந்தில் பாலாஜி, திருச்சி என்றால் திரு KN நேரு, திருச்சி அந்த அரியலூர் அந்த பெரம்பலூர் பகுதியில், இந்த பக்கம் எடுத்து இங்கே சேகர் பாபு, இந்த திருவண்ணாமலை பகுதியில் வேலு, இந்த மாதிரி ஒரு பக்கத்தை வச்சுருக்காங்க. ஸோ அவங்களுடைய ஏரியாக்குள்ளே ரொம்ப போகமாட்டாங்க. இவங்க பிரச்சனையே இந்த நமக்கு தெரிஞ்ச நம்மக்கிட்ட சொல்கிற அளவுக்கு அங்கே ஓப்பனாக போய் இல்லைன்னே இது அவர் பார்த்துப்பார் அப்படின்னு ஏதாவது ஓட்டு, ஏன்னா மெட்ராஸ்குள்ளே இருக்கிறனால அவர் பார்த்துப்பார் அப்படின்னு. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, கடந்த 4-5 நாட்களாக அந்த தொழிலாளர்களுக்குள் ஒரு சின்ன சின்ன வீக் பாயிண்ட்ஸை எடுத்து ஒரு 200 பேரை, கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்கிறதுல ஒரு 200லேருந்து 1000 பேர் இங்கே வந்து சேர்ந்துட்டாங்க ராம்கீல அப்படின்னு பரப்புகிறாங்க. சரி, தனியார் மயமாக்குறதுங்கிறது திமுகவும் பண்ணியிருக்கு, அதிமுகவும் பண்ணியிருக்கு. இதுக்கு நடுவில் நேற்றுக்கு அதிமுகலேருந்து யார் போன முறை தனியாருக்கு கொடுத்தாங்களோ அந்த வேலுமணி, நாங்கள் வந்தால் இவர்களை மீண்டும் அரசு ஊழியர்களாக பர்மனெண்ட் ஆகும். அப்போ நீ தான் மிச்சம் 12 மண்டலத்தில் தான் நீங்கள் தான் பண்ணீங்க. தயவு செய்து இந்த மாதிரி பொய் வாக்குறுதிகள்லாம் கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்னொன்று, கான்ட்ராக்ட் கொடுக்குறப்ப இன்னைக்கு இப்போ நான் என்னுடைய தொழிலில் நான் ஏற்கனவே இருந்த பொழுது சிட்டி பேங்க்லேருந்து எடுத்தால் நம்ம மாதம் இல்லை 3 மாதத்துக்கு ஒரு தடவை சர்டிஃபிகேட் கொடுக்கணும். எந்த வருஷங்கள் சார் இதெல்லாம்? நான் 2020 வரைக்கும் வச்சுக்கோங்க. இப்போ 2010லேருந்து 20 அந்த காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் ஆஃபீஸில் எந்த விதமான இந்த குழந்தை பணியாளர்களை தொழிலாளர்களை பணியாற்ற அமர்த்தவில்லை. அதே போல் ஆஃபீஸில் இருக்கிற கம்ப்யூட்டர் எதுலேயும் ஒரிஜினல் விண்டோஸ் பைரேட்டட் யூஸ் பண்ணுறதில்லை, இப்படின்லாம் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுப்பாங்க. இன்னும் சொல்ல போனால் இது நீங்கள் இன்றைக்கி பனியனாக இருக்கட்டும், எந்த ஃபேக்ட்ரியாக இருந்தாலும் இதுக்கு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறது, அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறது இல்லைன்னா அவங்க இன்ஸ்பெக்டர்ஸ் வச்சுருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தை தொழிலாளர் இல்லாமல் குறைந்தபட்ச ஊதியத்தை விட அதிகமாக தான் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த மாதிரி கண்டிஷனை போட்டு இவங்களுக்கு இத்தனை மணி நேரம் வேலை செய்யறதுங்கிறத செக் பண்ணணும். ஆனால் இவங்க பேக்கெட்டுக்கு வந்தால் போதுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு
பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட அந்த ஏரியா நாரி எடுத்துகிட்ருக்கு. அந்த குப்பைகளை எடுத்து எல்லா ஆங்கில ஊடகங்கள்லையும் பெருசாக வருது. ஆனால் இங்கே அமைச்சர்களுக்குள் எனக்கு ஏன் பங்கு வரலன்னு ஒரு அமைச்சர் இதை தூண்டி விட்டு, ஆனால் இதுக்கெல்லாம் நடுவில் என்ன பண்ணுறாரு நம்ம முதலமைச்சர் பேரில், இது சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. என்ன பண்ணாங்க, ஸ்கீமுக்கெல்லாம் பேர் உங்களுடன் ஸ்டாலின், அப்புறம் நான் இதுவாக மருந்துக்கு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இதெல்லாம் உங்களுடன் ஸ்டாலின்னு சொல்லிட்டு இங்கே போராட்டம் பண்ணுறவனோட இல்லாமல் அங்கே கோயம்புத்தூரில் போய் ரோடு ஷோ பண்ணிட்டு இருக்காரு. அதான் இப்போ பேச்சுவார்த்தைலாம் நடத்துகிறாங்களே, 7 கட்டம் பேச்சுவார்த்தை. சார் சுத்தம் மெட்ராஸில் சுத்தம் பண்ணலன்னு சொன்னால் நாரிக்கிட்டு இருக்கு. வியாதி அடுத்தது குழந்தைங்களுக்கு வியாதி வரும் சார். இதை நீங்கள் இன்றைக்குமே கூட நீங்கள் பள்ளிக்கரணை போனீங்கன்னா அது இன்னும் க்ளீன் பண்ணாமல் இருக்காது. முழுக்க மார்ஷல் லேண்டு. அதை நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணிங்கன்னா மெட்ராஸில் தனி கஷ்டமே வராது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இது சரியான துட்டு வரலன்னு சொல்லிட்டு ரேஸ்கோர்ஸ் ரோடுக்கு 13,000 கோடி வாடகை பாக்கி இருக்குன்னு சொல்லி வசூல் பண்ணாமல் அவனை காலி பண்ணிவிட்டு அங்கே தண்ணி ஏரி கட்ட போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இன்னும் அந்த கேஸு முடியல. ஸோ மக்கள்கிட்ட பொய்யாக பரப்புரை நடந்துக்கிட்டு இருக்கே தவிர இது துப்புரவு தொழிலையோ மற்ற எதுலேயுமே கிளாம்பாக்கம் முழுக்க பிரைவேட் கான்ட்ராக்ட் தான். ஸோ இவர்கள் இது எதையுமே இடதுசாரிகள் உட்பட அதிமுக எல்லா கட்சியும் இதில் அரசியல் தான் செய்கிறது. அடிப்படையில் உள்ள பிரச்சனை பார்ட்டி ஃபண்டை ஒரு அமைச்சரும் தலைமை குடும்பமும் வாங்கிடுச்சு. என்னுடைய ஏரியாவில் எனக்கு வரல அப்படின்னு ஆரம்பித்தது இன்றைக்கி இவ்வளோ பெரிய சிக்கலில் கொண்டு போயிருக்கு. உங்களோட நான் இல்லை, நான் கோயம்புத்தூரில் போய் ரோடு ஷோ பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டாலின் போயிட்டார். இது அவர்களுக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கும். நிச்சயமாக அந்த ராம்கே நிறுவனமும் உடைய பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னாலும் இதுவரை அவங்க எங்கெங்கெல்லாம் எடுத்து செஞ்சுருக்காங்களோ அங்கெல்லாம் உள்ளூரில் பிரச்சனைகள் நடந்திருக்கு. இன்னொன்று இது மெட்ராஸில் தான் இந்த துப்புரவு தொழிலாளர் பிரச்சனை எங்கெங்கே ஒரு இதுலேயும் மாநகராட்சியிலையும் இதை பண்ணி ஏற்கனவே பல முறை நடந்துகிட்ருக்கு. நாங்கள் உங்களோடு இல்லை, கான்ட்ராக்டரோடு தான் இருப்போம், அப்போது தான் எங்கள் பேக்கெட் ஃபில்லப் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதிமுகவும் திமுகவும் போகுது. ஸோ இதையெல்லாம் மாற்றணுன்னா மக்கள் கூட்டணி ஆட்சியை கொண்டு 2026 கொண்டு வந்து நல்லது செய்யணும். பட் தனியார் மயமாக்குறத தடுக்கவும் முடியாது. நிறுவனம் சார் ஆந்திராவை சேர்ந்தது, அதான் ஏற்கனவே கொடுக்கப்பட்டுள்ளது வேறொரு கம்பெனி, அதுவும் ஆந்திராவை சேர்ந்தது தான், இதுவும் ஆந்திராவை சேர்ந்தது தான். இல்லை நிறுவனம் யாருன்னா டெண்டர் போட்டு தான் இவங்க போடுற. இவங்க தெலுங்கு ஆந்திரா அப்படிங்கிறப்போ ஒரு சின்னதாக ஒரு சந்தேகம் வருது. இல்லை இவங்க சந்திரபாபு இவராக இருக்கட்டும், நேருவாக இருக்கட்டும், திரு சேகர் பாபுவாக இருக்கட்டும், ஸ்டாலின் எல்லாமே தெலுங்கர்கள் தான். தாய்மொழி தெலுங்கை கொண்டவர்கள் தான். இவர் ஸ்டாலின் வீட்டில் தெலுங்கு தான் பேசுவாங்கன்னு அவங்க கட்சிக்காரங்களே வந்து சொல்கிறாங்க. அப்படியா? கேள்வி நான் பார்த்துருக்கேன். சில வீடியோக்களில் யூடியூப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஒரு வீட்டுக்கு போயினா அவர் தெலுங்கில் தான் பேசுவேன். மேபி ரொம்ப தெலுங்கர்கள் தெரிஞ்சவங்களை அப்படி பேசுவாங்களே. அதே மாதிரி ஒசூர்லேருந்து எப்படி சார் இப்போ வந்து அவங்களோட தாய்மொழி அப்படிங்கிறது தமிழ் தானே? இல்லை, தாய்மொழி பூர்வீகமான தாய்மொழி தெலுங்கு. அண்ணாதுரையாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், ஈவே ராமசாமியாருக்கு கன்னடம். நான் என்ன வந்து எல்லாரும் தெலுங்கு. உதயநிதி அவர்களுக்கு தெலுங்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியும். அதில் இவங்க துர்கா அம்மாவுக்கு, துர்கா அம்மா வேறு ஜாதியிலேருந்து வந்தவங்க, அவங்க தமிழ் ஜாதியிலேருந்து வந்தவங்க. அதனால எனக்கு நிச்சயமாக சொல்ல முடியாது. இவர் நம்ம ஆற்காடு வீராசாமியுடைய மகன். இங்கேருந்து இதில் போய் தெலுங்கானாவில் போய் மீட்டிங்கில் போய் தெலுங்கில் கோயம்புத்தூரிய மணவாடு கம்மவார் நாயுடு தான் வசனாங்கன்னு தெலுங்கில் போய் அதுவும் நாயுடுகளில் பிரித்து ஒரு குறிப்பிட்ட பிரிவு வசதி பேசி கலாநிதி வீராசாமி பேசியிருக்காரு. இதனால் இது வந்து தெலுங்கர்கள்ங்கிறத விட கான்ட்ராக்ட் போட்டு தாங்க பண்ணுறாங்க. பட் கான்ட்ராக்டில் அவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னா, ஏன்னா இந்த கார்பரேஷன் கான்ட்ராக்டை எப்படி எல்லாம் பண்ணுறாங்கன்னு போன தடவை கூட நான் சொன்னேன். போன மாதம் 30ஆம் தேதி டெண்டர் விட்டுட்டு 31ஆம் தேதி க்ளோஸ் அப்படின்னா டெண்டர் பார்த்துட்டு வாங்கி ஃபில்லப் பண்ணுறதுக்கு ஒரு நாள் ஆகும். அது தவிர அதில் ஒரு கண்டிஷன் வேறு போட்டாங்க, சைட்டு விசிட் பண்ணதுக்கு அங்கே போய் சர்டிஃபிகேட் அந்த கையெழுத்து போடுறவன் சைட்லேயே இருக்க மாட்டான் அன்றைக்கி. அப்போ என்ன ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டு பண்ணுறாங்கன்னு இது இப்போ உடனடியாக பத்திரிகையில் வந்த உடனே 7 நாள் தள்ளி வச்சுருக்காங்க. முன்னாடிலாம் 15லேருந்து 30 நாள் கழித்து தான் போடுவாங்க, ஏன்னா பார்த்துட்டு வரணுன்ட்டு. ஆனால் இவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வரப்போகிற மார்ச் மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் இருக்க மாட்டோம், இப்போமே எவ்வளோ எடுக்கணும்னு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய்க்கு மெட்ராஸ் கார்பரேஷனில் டெண்டர் போட்டிருக்காங்க. இதோட நேற்றுக்கு பேப்பரில் பார்த்தீங்கன்னா வண்டலூர்லேருந்து இதுக்கு போகிற அவுட்டர் ரிங் ரோடு, எண்ணூர் புதிய போர்ட்டுக்கு போகிற அவுட்டர் ரிங் ரோடு, அது 2160 கோடியில் அதிமுக காலகட்டத்தில் கட்டப்பட்டது. அதை இப்போ ஏலம் ஃபிக்ஸ் போட்டிருக்காங்க. ஏலத்துக்கு 2000 கட்டணத்துக்கு செலவு மாத்திரமே 2160 கோடி. அந்த இடத்த வாங்கினது எவ்வளோன்னு தெரியாது. ஆனால் 2000 கோடிக்கு
டெண்டர் விடுறாங்க. அதை எடுக்கிற பார்ட்டி இது டோலை நடத்தி அதில் ஒரு பங்கு தமிழ்நாடு அந்த டோல் எவ்வளோ வரும்னு கணக்கு போட்டு பார்த்தால் ரஃப் எஸ்டிமேட் ரஃப்லி 40,000 to 50,000 கோடி வரும். ஆனால் வெறும் 2,000 கோடிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வருமோ இல்லையோ அதற்கு முன்னால் இப்பொழுது மன்னர்களாக இருப்பவர்கள் சக்கரவர்த்திகளாக ஆகும்படி 10 தலைமுறைக்கு சம்பாதிச்சதை 100 தலைமுறையாக ஆக்கணும்னு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்காங்க. இதற்கு எதிர்த்து பல வழக்குகளில் பல ஸ்டேக்களும் வந்திருக்கு. ஆனால் இதை உடனடியாக செய்யலைன்னா இந்த விஷயத்தில், அதுவும் இந்த துப்புரவு தொழிலாளர் விஷயத்தில் ஒரு பக்கம் அடிமட்டத்திலும் கீழ்மட்டத்திலும் கீழே இருக்கிறவர்கள், இன்னொரு பக்கத்தில் அங்கே நாரிக்கிட்டு இருக்கு. இந்த மழையெல்லாம் இந்த 2 நாளாக மழை கிளைமேட்டில் இது நாற்றம் எடுத்து வியாதிகள் வந்தால் குழந்தைகளுக்கு பேதி கீதின்னு போயிடும். உடனடியாக இதை கண்ட்ரோல் பண்ணணும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார்.